ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் டு குரு டெக். நான் உங்கள் ஹரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு பற்றின எல்லா ஓவர்வியூவும் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டுன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் இருக்க ஒரு பார்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற இன்டர்வியூஸ்லையும் சரி, பைத்தானோட எந்த பார்ட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான பார்ட்டாக போயிடுச்சு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அது என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது, இதை பற்றி நான் ஃபுல் ஓவர்வியூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான்ஸோட கலெக்ஷன். ஸோ பைத்தானோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, கண்டெய்னர்ஸ், லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டோட ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸிங்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட லிஸ்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ எஸ், ஸோ நான் டேரெக்டாக சாப்டருக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதாங்க வரும். ஸோ நான் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நீங்கள் இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க. பேங்க்ல நிறைய டேட்டாஸ் உங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. லைக் நீங்க பேங்க்ல போய் இப்போ ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறதுல நிறைய டேட்டாஸ் வாங்குவாங்க. நேம் வாங்குவாங்க, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குவாங்க. உங்களுக்கு அட்ரஸ்னு ஒன்று வாங்குவாங்க, நம்மளோட வீட்டு அட்ரஸ்னு வாங்குவாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்டோர் பண்றது எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, இந்த லிஸ்ட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ லிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்றோம். VARனு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். சரியா? ஸோ லிஸ்ட்னாவே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கும் கைஸ். சரியா? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிருந்தாலே அதுதான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு இதுக்குள்ளார வேல்யூஸ் இருந்துச்சுனால் இதுதான் லிஸ்ட். ஓகேவா? ஸோ எஸ், நான் இப்போ இதை அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார மெயினாக எல்லா இடத்துலையுமே பேங்கிங் செக்டார்ஸில் எந்த விஷயத்த ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் நமக்கு மோஸ்ட்லி எது இருக்குன்னா அட்ரஸ் தான் இருக்கும். சரியா? ஸோ அட்ரஸ் மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் அதுக்கு இங்கே நான் இப்போ சென்னை அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது திருச்சி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் தென் சிபிஇ போட்டுக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர். ஓகே, அண்ட் தென் மதுரை. ஓகேவா? இந்த மாதிரி 4 சிட்டிஸ் போட்டுக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா இடங்கள்லையுமே அட்ரஸ் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மெயினாக அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்க மாதிரியே இங்கேயும் நம்ம ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு ரோல் நம்பர்னு ஒன்று வந்துருக்கும். அதே மாதிரி லிஸ்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா? 0, 1, 2, 3 இப்படின்னு இண்டெக்ஸ் நம்பர்னு இருக்கும். ரோல் நம்பர் மாதிரி நமக்கு இருந்த மாதிரியே இருக்கும். இந்த இது என்னன்னா, இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா ஸ்டார்ட் ஆகுறதுலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். சரியா? இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, இதை மறந்துட வேண்டாம். ஸோ இது இண்டெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி வெளியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த ஒவ்வொரு இதுக்கும் இன்பில்ட்டாக மெமரியில் அலோகேட் ஆகும்போது அலோகேட் ஆகும். எப்படின்னா மெமரியில் ஸ்டோர் ஆகும்போதே, ஸோ சென்னைன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல மெமரிக்குள்ளார எப்படி அலோகேட் ஆகும்னா, ஓகே சென்னைன்றது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, அப்போ இதோட இண்டெக்ஸ் நம்பர் லைக் 0 அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் சென்னை அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அலோகேட் ஆகிருக்கும் மெமரியில். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகிறது 0ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர் போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், மெமரி அலோகேஷன் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். எஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நான் எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஒரு பேங்க்கில். லைக் ஏதாவது ஒரு பேங்க் நேம் வச்சுக்கோங்க. சரியா? ஐசிஐசிஐ அந்த மாதிரி ஒரு பேங்க்கில் போயிட்டு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அதே பிரான்ச்சில் என்னோட ஃபாதரோ என்னோட மதரோ போய் க்ரியேட் பண்ண போகிறாங்க அக்கௌண்ட்டை. சரியா? எனக்கும் அவங்களுக்கும் சேம் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ சேம் அட்ரஸ்னால் இங்கேயும் இந்த லிஸ்ட்லேயும் சேம் அட்ரஸ் இருக்குமா, ஒரே அட்ரஸ் மாதிரி கொடுக்கலாமா? எஸ், இதுக்குள்ளார உங்களுக்கும் உங்கள் ஃபாதருக்கும் சேம் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இங்கேயும் உள்ளார நீங்கள் போடலாம். ஸோ 2 பேருமே சென்னையில் தான் போய் பேங்க் க்ரியேட் பண்ண போகிறோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா எஸ், 2 பேருக்குமே சென்னைன்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மொத்த லிஸ்ட்டையும் நான் லிஸ்ட் ஆஃப் அட்ரஸஸ் பார்க்கணும், இந்த பிரான்ச்சில் எத்தனை பேர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால், யார் முதல்ல க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களோடதுலேருந்து கடைசியாக யார் க்ரியேட் பண்ணாங்களோ அந்த ஆர்டர் மாறாமல் அப்படியே அட்ரஸை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிரிண்ட்னு கொடுத்து விஆர் அப்படின்னு கொடுத்து நான் இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். கீழே பாருங்கள், இங்கே எனக்குள்ளார அவுட்புட் வரும். ஸோ
சென்னை இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர் மறாமல் சென்னை, சென்னை, திருச்சி, சிபிஇ, மதுரை அப்படின்னு இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்திருக்கு. சரியா? இது மெயின் பிரான்ச்சில் இருக்க லிஸ்ட்டை நம்ம எடுக்கிறோம்னா இந்த மாதிரி தான் லிஸ்ட்டில் இருக்க இந்த ஊர்லலாம் எல்லாம் அப்படியே லைனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்றது வந்துடும். ஸோ இப்படி தான் கைஸ் ஆர்டர் மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் சென்னையில் இருக்கேன், எங்கள் சொந்த ஊர் திருச்சின்னு வச்சுப்போம். நான் வந்துட்டு அந்த ஊருக்கு மாற போகிறேன். ஸோ அதனால் நான் என்னோடய அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். எஸ், இங்கே அட்ரஸ் நிறைய இடங்களை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். லிஸ்ட்லையும் உங்களோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் தான் நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் அட்ரஸ் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஸோ அதில் நான் இந்த இண்டெக்ஸ்னு சொன்னேன்ல, இது கிட்டத்தட்ட ரோல் நம்பர் மாதிரி சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ரன் ஆக போகுது. இப்போது ஒன்றுன்றது, இப்போது நீங்கள் ஒரு கிளாஸில் போயிட்டு என் பேர் ஹரி, என் பேர்லேயே எங்கள் கிளாஸில் 2-3 பேர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்குன்னு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு 22 என் ரோல் நம்பரு. ஸோ என்னோட 22ன்ற ரோல் நம்பர் இங்கே கொடுத்தாலே இப்போ எப்படி என்னை கூப்பிட்டு வந்துடலாம் என் கிளாஸ்லேருந்து. அதே மாதிரி தான் இங்கேயும் சென்னைன்னு இங்கே 2 சென்னை இருக்குது. ஸோ அதனால இண்டெக்ஸ் நம்பரை வச்சு இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இண்டெக்ஸ் நம்பரை தான் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம் இந்த லிஸ்ட்டில் மொத்தமாகவே. நான் இந்த இடத்துல var1 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து ஜஸ்ட் சிம்பிள் நான் இங்கே எனக்குள்ள சென்னைன்னு இருக்கிறத TRY அப்படின்னு மாற்றுறேன். எஸ், ட்ரிச்சின்னு மாற்ற போகிறேன் ஷார்ட் ஃபார்மில். எஸ், இந்த இடத்துல நான் மாற்றினோன்னே இங்கேயும் மாறுமா? எப், இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார கொடுத்து இந்த இண்டெக்ஸை இன்டென்ஷனலாக மாற்றுறீங்க. ஓகேவா? இண்டெக்ஸை இன்டென்ஷனலாக இங்கே இருக்க 1ஆம் நம்பர் இண்டெக்ஸில் இருக்க சென்னைன்ற வேல்யூவை எடுத்துட்டு எனக்கு TRYன்ற வேல்யூவை புஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வேல்யூவை வைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளார புஷ் பண்ணிவிடும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு சென்னை, திருச்சி, TRYன்றதுக்கு அண்ட் தென் ட்ரிச்சின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் கேஸ் மொத்தமாக ரன் ஆகுது இந்த மொத்த லிஸ்ட்டுமே. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கான்செப்ஷுவலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்களேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் மெயின் பார்ட்டாக இருக்குது இந்த லிஸ்ட் கைஸ். இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கான்செப்ஷுவலாக படிங்க. மெயினாக இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா புரிஞ்சுக்கிறதே இல்லை, அதை புரிஞ்சுக்காமல் படிக்கிறோம். அதுதான் பெரிய தப்பாகுது இந்த லிஸ்ட்டு படிக்கிறதுலையோ இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுலையோ. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை புரிஞ்சுக்கோங்க. பேங்க்கில் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு ரியல் டைமாக மைண்ட்குள்ளே ஏற்றிடுங்க. எப்படின்னா பேங்க்கில் அட்ரஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு. ஸோ இண்டெக்ஸ் இருக்கும், ஸோ அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாமே வேல்யூஸ் ஆர்டராக இருக்கும். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அந்த பிரான்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க, சேர்க்க ஆரம்பித்தாங்க, அதுலேருந்து கடைசி இன்ன வரைக்கும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரே செட்டில் அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாரும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காமிக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போனோம்னா நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அதனால இதை எப்பவுமே மியூட்டபிள்னு வச்சுருக்கணும், லைக் சேஞ்சபிளாக வச்சுருக்கணும். சரியா? அண்ட் தென் இதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும். நானும் ஒரே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் ஒரே பிரான்ச்சில். எங்கள் அப்பாவும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா எங்கள் 2 பேத்துக்குமே அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அட்ரஸ் ஒன்றா தான் இருக்கும். ஸோ லிஸ்ட்டில் என்னோட அட்ரஸும் கொடுக்க முடியும், எங்கள் அப்பாவோட அட்ரஸும் கொடுக்க முடியும். அப்படி ஸ்டோர் ஆகும் லிஸ்ட்டுக்குள்ளார. ஸோ இந்த மாதிரி ஒரு திங் இருக்குது. இதுதான் லிஸ்ட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் இருக்கும், ஆர்டராக இருக்கும், சேஞ்சபிள். நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே ஓரளவுக்கு லிஸ்ட்னா என்னன்றது இப்போ உங்கள் மைண்டில் நின்றுட்டுருக்கோம். எஸ், இப்போ இதில் அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இந்த லிஸ்ட்டில் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கா? இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் இண்டெக்ஸஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸஸும் இருக்குது. ஓகேவா? எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் லைக் -5, -4, -3, -2 அண்ட் தென் -1 இப்படின்னு நெகட்டிவ் இண்டெக்ஸஸும் இருக்குது கைஸ். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் வந்து எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? ஸோ பைத்தானில் சம்மந்தமே இல்லாமல் இங்கே 0ல் ஆரம்பிக்குது, இங்கே பாருங்கள் -1லேருந்து -5 வரைக்கும் வருது. எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது? ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த விஷயத்தையுமே காரணம் இல்லாமல் பண்ணல கைஸ். இந்த இடத்துல பாசிட்டிவ் இண்டெக்ஸையும் நெகட்டிவ் இண்டெக்ஸையும் எப்படி இவங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னா, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது, இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்மளோட கிராஃப்லேருந்து வந்துச்சு. சரியா? நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஆரிஜின்றது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆரிஜினை இங்கே கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த 0வை. சரியா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லெஃப்ட் டு ரைட்டு போகும். கரெக்டாக? அண்ட் தென் நம்மளோட ஆரிஜின்லேருந்து
ரைட் டு லெஃப்ட் போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். சரியா, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட் போகிறது பாசிட்டிவ் இண்டெக்ஸ், ரைட் டு லெஃப்ட் வர்றது நெகட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த மொத்த சிஸ்டமே ரன் ஆகுது. இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தடை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அது மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸஸே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸும் இருக்குது லிஸ்ட்டுக்கு, நெகட்டிவ் இண்டெக்ஸும் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் மோஸ்ட்லி இங்கே இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் எப்படி ரன் ஆகுதுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். நான் முதவே சொல்லியிருக்கேன், இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் போட்டும் வேல்யூஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் -1 அப்படின்ற இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இங்கே மதுரை அப்படின்னு இருக்கு guys. மதுரை அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ நான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் போட்டு VAR அப்படின்னு போட்டு -1 அப்படின்னு போடுறேன். ஸோ -1 போட்ட உடனே பாருங்க இந்த வேல்யூ வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மதுரை அப்படின்ற வேல்யூ தான் வருது. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த மதுரைன்றதை எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மதுரைன்னு இருக்க இந்த வேல்யூவை TRY ட்ரிச்சின்னு மாற்ற போகிறேன். சரியா, இப்போ பாருங்க நான் ரன் பண்ணுறேன். ஸோ மதுரைன்னு ஆல்ரெடி இருந்துச்சு, அதை இங்கே நான் இன்டென்ஷனலாக TRYன்னு மாற்றிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் மட்டும் வச்சு வேல்யூஸ் மாற்றணுன்ற அவசியம் இல்லை, நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் வச்சும் மாற்ற முடியும். ஸோ இதுதான் பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜே நம்மளோட பைத்தானில். பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ எஸ் கைஸ், ஸோ இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இதில் எனக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸில் இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எனக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எஸ், அப்படி கொடுக்க முடியும். இங்கே பாருங்களேன், ஒரு பேசிக்காக VAR அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட் போடுறீங்களா, லிஸ்ட் போட்டுட்டு லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டிங்கன்னா அதில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஸ்டாப் பண்ணுற இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப்பு. சரியா, இந்த மூணுத்தையுமே உங்களால் கேல்குலேட் பண்ண முடியும். லைக் இந்த இடத்துல போட்டு வேல்யூஸை உங்களால் வெளியே எடுத்து பார்க்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் கைஸ். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த மாதிரி 3 வேல்யூஸுமே கொடுக்க முடியும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே நான் 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு செகண்ட் வேல்யூ வரைக்கும் கொடு அப்படின்னு சொல்லணும். சரியா, இப்போது 2வது வேல்யூ வரைக்கும் கொடு. ஸோ இங்கே 1 2 சரியா, 0th இண்டெக்ஸ் அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே சென்னைன்னு வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், 0th இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும்னா திருச்சி வரைக்கும் இது பிரிண்ட் பண்ணியிருக்கணும், எப்படி இந்த இடத்துல சென்னைன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணி விட்டுருச்சு? எஸ், இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்று ரன் ஆகுது கைஸ். இங்கே ஸ்டாப் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் n-1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா, நாம எந்த வேல்யூ கொடுத்தாலும், லைக் இப்போ நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது 3 - 1 ஆக்கி 2ன்ற வேல்யூவை தான் இந்த இடத்துல வச்சிருக்கோம் இந்த ஸ்டாப்ல. சரியா, நான் 3ன்னு கொடுத்தேன்னா அதை 2ன்னு அதை சேஞ்ச் பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணி விட்டுறோம். சரியா, இந்த இடத்துல அதான் நடந்திருக்கு. ஸோ நான் இப்போ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 - 1 1 அப்படின்ற வேல்யூவை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 1ன்னு கொடுத்தனால தான் 0th இண்டெக்ஸையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் மெயினான சீக்வென்ஸ். இப்படி தான் ரன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் இங்கே மாற்றுறேன். லைக் இங்கே வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ 4ன்னு கொடுத்தா இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் சொன்னதே தான் n-1 ஃபார்முலா. n-1 ஃபார்முலா படி இந்த இடத்துல n-1 4 - 1ன்னு வரும். ஸோ 4 - 1னா 3 அப்படின்றது வந்துடும். இந்த இடத்துல அப்போ 3 இருக்கதா தான் அர்த்தம். ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க வேல்யூஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகுது. நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், சென்னை திருச்சி CBE அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் மெயினாக இங்கே லிஸ்ட்டில் ரன் ஆகுது. அட் த சேம் டைம் இங்கே ஸ்டெப்புன்னு ஒன்று போட்டிருக்கேனே, இது என்னது? நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். எஸ், ஸோ ஸ்டெப்புனா என்னென்னா, நம்ம சின்ன வயசில் எல்லாரும் இந்த படியில் ஏறி போகும்போது நம்ம நிறையா பண்ணியிருப்போம். இந்த ஒரு படியிலேருந்து 2வது படிக்கு கால் வைக்கிறது, 1 2ன்னு வைக்காமல் ஒரு 0th படியில் நிற்போம், கீழே நிற்போம், 2வது 4வது 6வதுன்னு படியில் அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். ஸோ ஹியர் ஆல்சோ இங்கேயும் அப்படி தான் நடக்க போகுது. இப்போ பைத்தான்ட்ட சொல்கிறோம், இந்த வேல்யூஸ் நான் இங்கே வச்சுருக்கேன், இந்த வேல்யூஸில்
ரெண்டு ரெண்டா ஜம்ப் பண்ணி போ அப்படின்னு. ஸோ நான் இங்கே சிபிஇ வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 0th இண்டெக்ஸ்லேருந்து 2வது இண்டெக்ஸ்க்கு அது வரும். அடுத்தது இந்த 4th இண்டெக்ஸ்க்கு போகும். நான் இங்கே 0th-லேருந்து 4th வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, லைக் 0 1 2 3 இது வரைக்கும் தான் இது பிரிண்டே பண்ணும். நான் இங்கே 4th இண்டெக்ஸ் கிடையவே கிடையாது. அப்போது இந்த சென்னைன்றதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா சென்னைன்றதை பிரிண்ட் பண்ணும். அடுத்தது திருச்சின்றதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வேல்யூவை தேடும், இது இருக்காது, அதனால விட்டுடும். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் முதவே சொன்ன மாதிரி சென்னை அண்ட் திருச்சியை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதுதாங்க ஸ்டெப்பு. ஸோ சென்னை திருச்சி, ஏன்னா ரெண்டு ஸ்டெப்பாக கால்குலேட் ஆகுது. இங்கே இருந்து சென்னையிலேருந்து 2வது ஸ்டெப்பு எடுத்து வைக்குது. இந்த ஒன்றுன்றதை விட்டுரும். சரியா, இங்கே ஒன்றுன்றதை விட்டுட்டு 2வது இதுக்கு போகும். இதை +2 போட்டால் என்ன ஆகும், 4க்கு போகும். நான் இந்த இடத்துல ஸ்டாப்பே கொடுக்கல. சரியா, ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த 2ன்னு கொடுத்துட்டேன். ஸ்டெப் வச்சுப்போன்னு சொல்கிறேன். அப்போது சென்னை வரும், அதுக்கப்புறம் திருச்சி வரும், அதுக்கப்புறம் மதுரை வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், சென்னை திருச்சி மதுரை இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸை அப்படியே கால்குலேட் ஆகுது. லைக் 3ன்றதை விட 2 ஸ்டெப்பாக கால்குலேட் ஆகுதுன்றது தான் கரெக்டான வேர்ட். இங்கே பாருங்கள், சென்னை திருச்சி அதுக்கப்புறம் மதுரை. ஸோ இங்கே நீங்கள் 2 ஸ்டெப்புன்னு கொடுத்தனால எப்படி கால்குலேட் ஆகுது. இதே நான் 3வது ஸ்டெப் 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா இங்கே எப்படி கால்குலேட் ஆகும்னா எந்தெந்த வேல்யூஸ் வரும்னா, ஸோ 0th to 3rd one இந்த 2 வேல்யூஸையும் விட்டுரும். சரியா, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 5 விட்டுட்டு 6ன்றதை எடுத்துட்டு கொடுக்கும். 6ன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, 5th இண்டெக்ஸ் அண்ட் தென் 6th இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணும். எஸ் கைஸ், இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது 2 வேல்யூஸ் மட்டும் தான் வரும், சென்னை சிபிஇ அப்படின்றது வரும். ஸோ இப்படி தான் கைஸ் ஸ்டெப் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப்பில் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதை ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ எஸ் கைஸ், ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ், லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டோட ஓவர்வியூ எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து வர சாப்டரில் நாம் லிஸ்ட்டோட மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் விடாமல் பாருங்கள். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பைத்தான்ஸோட கலெக்ஷன்ஸில் லிஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு இங்கே ஸ்லைட்ஸ் காமிச்சிட்டு போகிறேன், ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் போகிறேன். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆர்டராக இருக்கும். ஸோ சேஞ்சபிள் இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து மியூட்டபிள். எஸ், இந்த இடத்துல எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட் நீங்கள் இன்டர்வியூஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஸ்க்ரீனை பார்த்துட்டு போங்க, இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் தென் நான் முதவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேவையான எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதையும் அப்படியே ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டு கூட பாருங்கள். ஓகே, ஸோ அப்புறம் இங்கேயும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை கைஸ், ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் பற்றின ஒரு திங்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் ஸோ ஸ்லைசிங் வரைக்கும் இங்கே வரைக்குமே நான் இங்கே ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ சேஞ்ச் த வேல்யூஸ் இன் ஐட்டம்ஸ், லைக் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும், ஸோ இந்த மாதிரியும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நாம் லென்த் பற்றி பார்ப்போம். ஸோ என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட லைவ் கிளாஸஸே இருக்குது. 1 month ஃப்ரீ பைத்தான் பூட் கேம்ப் வித் சர்டிஃபிகேஷனோடையே சொல்லித்தரோம். எங்களோட கம்யூனிட்டி, குருடெக் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஸ்டே பண்ணுங்கள். உங்களுக்கு பைத்தான் கிளாஸஸ் வந்துச்சுன்னா என்னோட கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன் அந்த குரூப்பில் வரும், வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல். நான் உங்கள் ஹரி, குருடெக்லேருந்து.